போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிராக துறை வாரியாக செயல் திட்டங்கள் 1 வாரத்திற்குள் சமர்ப்பிக்க தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு. நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு. நாளை 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருப்பதாக கூறி இந்திய மக்களை பயத்தில் வைத்திருந்தது காங்கிரஸ். பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கியதாகவும் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. 75 வயதில் பிரதமர் மோடி ஓய்வு பெற்றால் அவரது உத்தரவாதத்தை யார் நிறைவேற்றுவார்? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி. 3வது முறையாகவும் பிரதமர் நரேந்திர மோடியே பிரதமராக நீடிப்பார் என அமித்ஷா திட்டவட்டம். 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என பாஜகவின் எந்த விதிமீறலும் இல்லை என விளக்கம். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் யார் பக்கம் நிற்கின்றனர்? காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. ஆளுநராக ஆனந்த போஸ் தொடரும் வரை ஆளுநர் மாளிகைக்கு செல்ல போவதில்லை. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி காட்டம். சென்னையில் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு கொண்டு வந்த பத்மபூஷன் விருதை விஜயகாந்த் வாங்கியிருந்தால் பெருமையாக இருந்திருக்கும் என பிரேமலதா உருக்கம். தமிழ்நாட்டில் மதுரை, சேலம் உள்ளிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சமஸ்கிருதத்துக்கு 1000 கோடி ஒதுக்கிய மத்திய அரசு ஒடிசா மொழிக்கு ₹1 கூட ஒதுக்கவில்லை. பிரதமர் மோடிக்கு ஒடிசா மீது எந்த அக்கறையும் இல்லை என நவீன் பட்நாயக் குற்றச்சாட்டு. ஜெர்மனியில் டெஸ்லா நிறுவன ஆலையை விரிவாக்கம் செய்ய எதிர்ப்பு. 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று போராட்டம். கேதார்நாத் புனித யாத்திரை தொடங்கிய நிலையில் ஒரே நாளில் 29,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம். பக்தர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வழிநெடுகிலும் கண்காணிக்க 125 கேமரா மூலம் கண்காணிப்பு. IPL தொடரில் மும்பையை வீழ்த்தியது கொல்கத்தா அணி. முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றில் நுழைந்தது கொல்கத்தா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.